வல்வினை போம் அன்னை வயற்றில் பிறந்த தொல்லை போ போகா துயரம்போம் குணமான் மருனை கோபுரத்துள் வீச்சிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் வாமலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காது பூக்கொண்டு துப்பாய் திருமேனி துன்பிக்கையான் உன் பாதோ தப்பாமல் சார்பார் தமக்கே வெள்ளை அரியாசனத்திலே அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த எந்தாயே அண்டர்கள் துயரம் தீராயோ திமா நகரில் வந்து பிறந்தோ தண்டகாருணியம் சென்று சமுத்திரத்தை ஓரணையாகவே கட்டி கொண்ட ராவணனை மாய்க்க கோதண்டம் கையில் ஏந்தும் பண்டரி போச்சும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போச்சு போச்சு சுந்தரி சௌந்தரி நிரந்தரி ஆமையா சோதியாய் நின்ற உமையே சுக்கிரவாரத்தினால் உன்னை தரிசிப்பவர்க்கு அருள் புரிவாயன் தாயே அத்தி வரதண்டங்கை சக்தி சிவன் ரூபமதை அடியால் நான் சொல்ல திருமோ இந்த அழகான மதுரை மாநன் நகரத்திலே புகழாக வந்த மந்த அமர்ந்த என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகி ஆமையா அம்பிகை மதுரையாளும் மீனாட்சி அம்மாள் என கருள் புரிவார் சாமி கணபதியே என் கூறு கணபதியே என் கூறு அப்பனை கனவிலையோ நான் மறன் குணபதி ஆறுமுக சாமி குஞ்சரமே
அம்மா ஓ இடம் இருக்கும் வனக்கிளி கிளியே எனக்கு அருள வருவாய் அம்மா ஓ எந்த நலம் இருக்கும் ஈஸ்வரி சரியே வந்தனக்கு அருள் புரி புரிவாயே தாய நெஞ்சு முட்டி நாவுன அன்பு நாவு தடுமாடு வேலை ஈலை என் நாவு தடுமாறா ஆமல் நற்குரலு மங்கிடா ஆமல் நெஞ்சிலையும் நாவிலையும் ஐயோ நின்று விளையாடவே வேண்டும் நான் தெரியாத கதைகள் எல்லாம் ஆயே தெரியாத கதைகள் எல்லாம் அம்மா நீ தெரியும்படி வந்தருள்வாய் சாமி கச்சு தந்த வாத்தியார் யாரையே கச்சு தந்த வாத்தியார் யாரையே அண்ணாவி குருபவர் யாரு என்று பார்ப்போமா தென்னிந்திய தேசமே தென்காசி மாவட்டத்தில் செந்தாலை புச்சொரி சீவநல்லூர் நகரில் மாநிலம் முங்கியாதி பெற்ற மாநிலம் முங்கியாதி பெற்ற ஐயா மாடசாமி மாடசாமி உழவர் பாடும் ஒரு வானமல்லி பூச்சொரியும் வல்லமண்ட நகரில் வாழும் மாரியம்மா நாமம் மாரியம்மா புலவர் இதற்கு ஒரு பூச்சொரி வீக்கே புது நகரில் வாழும் இல்லை சைக்கா வீகல விருத்தம் போட்ட அர்த்தம் சொல்லும் இவ்வுலகில் கியாதி பெற்று இசைக்கு அவர் புலவர் காட்டு மல்லி பூச்சொரியும் கடைய நல்லூர் நகரில் வாழும் கட்டு கட்டா கவிபா கனநாத நாமம் கலை உலகில் கியாதி பெற்று கலை உலகில் கியாதி பெற்று ஐயா கணபதி சாமி வருவினோட திருப்பாதத்தை என் குருவினோட திருப்பாதத்தை கொண்டேனையா என் சிரசி இங்கே வந்த சபையோர்க்கெல்லாம் இனி வரப்போற பெரியோர்க்கெல்லாம் வணக்கம் செய்த மாறு பேரும் கூடிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் கூட போகும் சபையோர்க்கெல்லாம் இந்த குழந்தை நான் நமஸ்கரித்தேன் என் சபையோர்கள பெரியோர்கள் சபை நிறைந்த தாய்மார்கள் கல்வி கற்ற பெரியோர்கள் தொழில் படித்த கலைவான் நாம் பாலகி மாதவி சபையோர்கள் முன்னால் நாங்கள் சக்தி கதை பாட போறோம் நீங்க சபையோர்கள் கேட்டிடு நாம் பாடுகிற பாட்டது ஒரு பழுது உச்சம் வந்துட்டா உங்க பாலகி போல் என்ன நான் சொல்லுகிற சொல்லாது ஒரு சொல் குறைகள் இருந்துட்டா உங்க சொந்த குழந்தை போல என்ன அறிந்து நான் பாடிட்டா அறியாமல் பாடிட்டா தெரிந்து நான் பாடிட்டா தெரியாமல் பாடிட்டா நாங்க 6 பிள்ளையின் ஊரு குறிச்சோம் 6 பிள்ளையின் ஊரு குறிச்சோம் எங்களை ஆதரிக்க வேணும் ஐயா சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த என் தாய்மார்களே பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே கல்வி கற்ற பெரியவர்களே தொழில் படித்த கலைவாணர்களே அதோடு மட்டுமல்லாமல்
அமெரிக்கன் கல்லூரி முதல்வர் மற்றும் செயலாளராக இருந்து வரக்கூடிய முனைவர் எம் தவமணி கிறிஸ்டோபர் ஐயா அவர்களுக்கும், அதோடு மட்டுமல்லாமல் இந்த அமெரிக்கன் கல்லூரி நிதி காப்பாளர் பியூலா ரூபி கமலம் அம்மா அவர்களுக்கும், அதோடு மட்டுமல்லாமல் திரு தனபால் குமார் ஐயா அவர்களும், தமிழ் ஆசிரியர் சங்க தலைவர் சிங்கப்பூரை சேர்ந்த ஐயா அவர்களுக்கும் மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் எங்கள் வில்லிசையின் சார்பாக முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, அதாவது இந்த அமெரிக்கன் கல்லூரி மதுரை மாவட்டத்திலே மிகவும் பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய பெரிய கல்லூரின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்பேற்பட்ட இந்த அமெரிக்கன் கல்லூரி நிறுவனம் நடத்தி வரக்கூடிய கற்றல் முகாம் நிகழ்வுக்கு எங்களை வரவழைத்த அனைவர்களுக்கும், நிர்வாகத்தார் அனைவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஆனா இந்த இடத்துக்கு வர வேண்டுமானால் பெரியோர்கள் செஞ்ச தவம் புண்ணியத்தினாலதான் இந்த ஐயா ஆசிரியர்கள் முன்னால வந்து நம்ம பாட முடியுது. அதாவது அதனால எங்களை வரவழைத்த அனைவர்களுக்குமே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதாவது எந்த ஒரு இடத்திலேயுமே நாமல் முதலாகவே வில்லிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம்னு சொன்னா வில்லிசையோ சொல்லிசை என்பார்கள். வில்லுப்பாட்டுன்னா முத்தமிழ் சேர்ந்ததுதான் இந்த வில்லுப்பாட்டு. பாடுவது மட்டும் கிடையாது, ஆடுவது மட்டும் கிடையாது, முகபாவனை வேண்டும், இயல் இசை நாடகம் இம்மூன்றுமே சேர்ந்ததுதான் இந்த வில்லுப்பாட்டு. அதனால எவ்வளவு பெரிய திருவிழாக்கள் நடந்தாலுமே, பெரிய பெரிய கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் இருந்தாலும், ஒரு தெய்வத்தினுடைய திருப்புகளை நாம எடுத்து சொல்லணுமானா இந்த வில்லுப்பாட்டு இருந்தா தான் முடியுமா? ஆதி காலத்திலே இந்த வில்லிசை உண்டு. ஆதி காலத்திலே கிராமிய கலைன்னு சொன்னா நம்ம வில்லிசை ஒன்றுதான். அதனால தென்னகத்து மாவட்டத்தில் மட்டுமே அதிகப்படியாகவே இருந்து வரக்கூடிய இந்த வில்லிசையை இப்போது காலங்கள் வர 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 நான் வில்லுப்பாட்டு படிச்சதுக்கு பின்னால நான் படிக்கும் போதே என் வில்லுப்பாட்டை நம்ம இல்லாத இடத்துக்கு வடக்கு என்ன மாவட்டம் எல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் போகணும் தான் எனக்கு ரொம்ப ஆசை. கண்டிப்பா அது இப்போ நிறைவேறிக்கிட்டே இருக்கு. உங்களால் மட்டும்தான் அது சாத்தியம். அதற்காக நன்றி. நாங்கள் வந்து எல்லா இடங்களுக்கும் நாங்கள் வந்துகிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னால பாடுனால இந்த மாதிரி ஒரு புகழ் கிடையாது எங்களுக்கு. எனக்கு வந்து 60 வயசாச்சு. ஆகையினாலே நாங்கள் பாடக்கூடிய இன்றைய பாடலாகப்பட்டது, தாத்தாவை பேச விட்டு ரொம்ப நேரம் பேசுவாரு, ஏன்னா நமக்கு நேரம் இல்லை இல்லையா? ஆகையினாலே இன்றைக்கு நாங்கள் பாடக்கூடிய வில்லுப்பாட்டு என்பது நாமல் ஒரு கல்லூரிக்கு வந்து இருப்பதனாலே இந்த உலக மக்களுக்கெல்லாம் அநேக பேர்களுக்கு இந்த கதையை வந்து கண்டிப்பா தெரிந்திருக்க கூடும். இதுக்கு முன்னால பேத்திமாறு மாதிரி நிறைய பேர்கிட்ட பாடி இருக்கேன். ஆனா இந்த புகழ் கிடையாது. எங்க பேத்தி கூட வந்தேன், நானு வந்து சேர்ந்ததுல இருந்து எனக்கு அவளை வச்சு ஒரு மரியாதை. அதனால இந்த தமிழகத்திலே இந்த கதைகளையும் இந்த கதையில் உள்ள வறுமையை பற்றியும் தெரியாத மக்கள் யாவரும் இருக்க முடியாது. அப்பேற்பட்ட வறுமையினால் தன்னுடைய 7 பிள்ளைகளோடு தன்னுடைய உயிரையும் மாய்த்து தன்னை தானே தற்கொலை செய்து வறுமைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளியாக இன்னைக்கு வறுமையில் வாடும் மக்களுக்கு ஒரு தெய்வமாகவே வாழ்ந்து வரக்கூடிய விருதுநகர் மாவட்டத்திலே அர்ச்சனாபுரத்திலே அவதரித்த தெய்வ திருமகள் நல்லதங்கால் அம்மனுடைய கதைகளை பாட இருக்கிறோம். அந்த அம்மா பிறந்தது மனித பிறவி நம்மள மாதிரிதான். ஆனா நம்ம ஆண்டு மடிந்ததுக்கு பின்னாலே மக்கள் எல்லாம் தெய்வமா வச்சு வணங்குறாங்க. அப்பேற்பட்ட நல்லதங்காலின் திருக்கதைகளை நாங்கள் பாட இருக்கிறோம். கண்டிப்பா. அதனாலே நாங்கள் பாடும் பாட்டிலே பலது குச்சங்கள் இருந்தாலும் இருந்த போதிலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், எங்கள் கதையிலேயே பொருள் குச்சங்கள், சாரீர குச்சம் குறை இருந்தாலும், எங்கள் சரீர குச்சம் குறை இருந்தாலும், ஏன்னா நாங்க பாடும் போதெல்லாம் பெரிய பெரிய கோயில்ல தானே பாடி இருக்கிறோம். அங்க இருக்கிற வித்தியாசங்களும் இங்க இருக்கிற வித்தியாசங்களும் நிறைய இருக்கும். வித்தியாசம் பெருசா இருக்கு. அப்படி இருப்பதனாலே ஐயாவெல்லாம் பார்க்கணும்னு சொன்னா எவ்வளவு தவம் செஞ்சோமோ பாடக்கூடிய பாட்டிலே பழுது குச்சம் குறை இருந்தாலும் என்ன மட்டும் பேச விட்டாச்சுன்னு வைங்க, பேசிக்கிட்டே இருப்பேன். எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் சரி ஐயா, முன் சொல் பின்னால் இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம்.
அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல, அனைத்தையும் கற்றவளும் கிடையாது. இல்லை, எனக்கு என் குருநாதர் கற்று தந்தபடியாகவே உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி என்னால் தெரிந்த அளவு என் சிற்ற அறிவுக்கு எட்டியவாறு உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளையை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ, எப்படி அனுப்பீர்களோ, தாத்தா மட்டும் கூட்டு போங்க, அதுபோல் எங்கள் 6 பேர்களையுமே ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். குற்றம் செய்த பிள்ளையை அடிக்கத்தானே செய்வாங்க. ஆமா, தவறு பண்ணினா தண்டனை உண்டு அல்லவா? கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா இது உலகத்திலே கல்வி முதல் நமக்கு தேவை. கல்வி இருந்தா தான் கலை உலகில் வாழலாம். இன்னைக்கு ஒரு இங்கிலீஷ் மாத்திரம் எனக்கு படிக்க தெரியுமோ, இங்க அமெரிக்கா போயிட்டு உடனே வந்துடுவேன், பேசிடுவேன். தெரியாது, என்ன தாய் தாப்பங்கள் படிக்க வைக்கல. இப்போ ஒண்ணும் இல்ல, நான் போகும்போது இங்க சேர்த்து விட்டு போய் படிச்சுட்டு வா. அப்படியா? 6 பிழை 100 குச்சங்கள் அடியாலை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாட்டிலேயும் நல்ல நாடு, நாட்டிலேயும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, கோடமாலை பொழியும் நாடு, குளிர்ந்ததண்டை வீசும் நாடு, மாதம் உண்டு மழை பொழியும், மாதம் உண்டு மழை பொழியும், வருடம் ஒன்று பூவிளையும். கோடை மலை பொழியும் நாடு, குளிர்ந்ததண்டை வீசும் நாடு, மாதம் உண்டு மழை பொழியும், வருடம் உண்டு பூவிளையும், தேனிரண்டு தேன் சொரியும், தெண்டல் வீசி கனி சொரியும், மாடு கட்டி போரடித்தாள் மாளாது சென்னல் என்று ஆடை கட்டி போரடிக்கும் அழகு திருநாடாகப்பட்டது. அதுதான் தென்னகத்திலே கியாதி பெற்று வரக்கூடிய விருதுநகர் மாவட்டத்திலே பத்ராயிருப்பு பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய அர்ச்சுனாபுரம். அகிலமெல்லாம் பெரு விளங்கக்கூடிய அப்பேர் வட்ட அந்த அர்ச்சுனாபுரத்திலே ஆதி ஒரு காலத்தில் யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார் தெரியுமா? அர்ச்சுனாபுரமதியில, அர்ச்சுனாபுரமதியில அன்று ஒரு நாளை யாரெல்லாம் ஆண்டு சொல்லக்கூடிய அந்த நன்னகரத்திலே அன்று ஒரு நாளையிலே ராமலிங்க ராஜாவும் இந்திராணி அம்மையுமாக மன்னவன் தேவி இருவர்களுமே மகிழ்ந்தரசு செய்து வருகிறார்கள்.
கொண்டவனும் தேவியுமாக குணமோடு வாழ்ந்து வருகிறார்கள். ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். அப்பேற்பட்ட அந்த ராமலிங்க ராஜாவுக்கும் இந்திராணி அம்மையருக்கும் இறைவனுடைய அருளால் இவர்களுக்கு எந்த விதமாகப்பட்ட குறையுமே கிடையாது. மண்ணும் மனை இருக்கு, பொன்னும் பொருள் இருக்கு, சொத்து சுகம் இருக்கு, சொந்த பந்தங்கள் நிறைந்திருக்கு. ஆடோ மாடோ அடுக்குமெத்த வீடோ தோப்பு துறவா நஞ்சை புஞ்சை காணி காட்சி நிலம் என்னென்ன வேணுமோ எல்லா செல்வங்களுமே நிறைந்திருக்கிறது. அப்பேற்பட்ட இருபேர்களுக்கும் சின்னஞ்சிறிய கிராமங்களுக்கெல்லாம் சிற்றரசர்களுக்கெல்லாம் இவர் ஓர் பேரரசராகவே வாழ்ந்து வருகிறார். அப்பேற்பட்ட ராமலிங்க ராஜாவுக்கும் இந்திராணி அம்மைக்கும், அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே செல்வங்கள் 16 என்பார்கள். அந்த 16 செல்வத்திலேயுமே வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் ஒரே ஒரு செல்வம் தான். அப்படியா? ஆட்சி அதான பண்ண வீட்டுல சும்மா விட மாட்டுக்கா. செல்வத்திலே சிறந்த செல்வம் என்று சொன்னா வாய் திறந்து பேசக்கூடிய ஒரே ஒரு செல்வம். நம்ம வீடு நிறைய பீரோவில் நிறைய கட்டுக்கட்டா பணம் காசு நோட்டு வைத்திருந்தாலும் அந்த பணம் காசு வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா ஐயா? ஒருபோதும் கூப்பிடாது. ஏக்கர் கணக்குல நம்ம மண்ணு மனை நிலம் வாங்கி போட்டிருக்கோம். அந்த நிலம் வந்து நம்மள மண்ணு வந்து அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? ஒரு நாளும் கூப்பிடாது. கழுத்து நிறைய தங்க ஆபரணங்கள் வாங்கி அணிந்திருக்கிறோம். அந்த தங்க ஆபரணம் வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? ஒருபோதும் கூப்பிடாது. செல்வத்திலே சிறந்த செல்வம், சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து, கனியிலே சிறந்த கனி, அதான் பிள்ளை கனின்னு இருக்கான். அப்பேறுபட்ட குழந்தை செல்வம் இல்லாமல் இருபேர்களும் இறைவனை எண்ணியே தவம் இருக்க, அந்த இறைவனுடைய அருளாலை ஆண்டவனுடைய அனுக்கிரகத்தாலே இருபேர்களுக்குமே அழகான 2 பிள்ளைகள். 2 பிள்ளைகள் என்று சொன்னா, முதலாவது பிறந்தது ஆண் குழந்தை, இரண்டாவது பிறந்ததோ பெண் குழந்தை. 2 பிள்ளைகளுக்கும் எப்படி பெயர் கொடுத்து வளர்த்து வருகிறார் தெரியுமா? அர்ச்சுனாபுரமதியில அந்த ராமலிங்க ராஜாவும் ஆதி இந்திராணி அம்மையுமான் பெற்றெடுத்த பிள்ளையர்க்கு நல்ல தம்பி நல்ல தங்கான் என்று நலமோடு பெயர் கொடுத்து அவரை ஊட்டி வளர்ப்பாராம். அவர் உடம்பெல்லாம் உருக அவரை தேய்ச்சி வளர்ப்பாராம். திரேகமெல்லாம் உருக அவனாலு ஒரு மேனியுமான் பொழுது ஒரு வண்ணமுமான் வளரும் பிறை சந்திரன் போல் ஐயா சந்திரன் போல் வளர்த்து வர இருபேரும் அங்கே வளர்த்து வர இருபேரும். அப்படி
10 12 வயதுமான் பலகலையும் படித்துவான் 16 வயதுக்குள்ள படியாத பாடம் இல்லை பாராத பிராணம் இல்லை 5 வயதிலே அறிவு பாடங்களை கற்பிக்க வேணும் என்று சின்னஞ்சிறு பிள்ளைகளுக்கு நாமல் வளரக்கூடிய பிராயத்திலே எந்தெந்த வயதில் எதை எதை செய்யணுமோ அதை எதை செய்து முடிக்கணும். அப்போ 5 வயதிலே இவர்களை அறிவு பாடங்களை கற்பிக்க வேண்டும் என்று குலகுருவாகப்பட்ட வாத்தியாருக்கு கோடி வேட்டி குருதட்சணை அத்தனையும் கொடுத்து, இப்பமெல்லாம் நம்ம நோட்டு பாடம் படிக்கிறோம், அப்ப பூரா ஏட்டு பாடம் தான். அப்போ 5 வயதிலே வாத்தியாரின் இடத்திலே சேர்த்து 12 16 வயதுக்குள்ளே நல்ல தங்காளுக்கும் நல்ல தம்பிக்கும் பாடங்களை கற்பித்து கொடுத்தார்கள். நல்ல தம்பி ஒரு அரசர் வீட்டு பிள்ளை அல்லவா, அவருக்கு ஆனை ஏற்றம் குதிரை ஏற்றம் மல்லிடம்பு சிலம்பு தொழில் மயக்கும் வித்தை பாடம் கூடு விட்டு கூடு வாயக்கூடிய கூடிய வித்தைகள் எல்லாம் படித்து வில் வித்தை போர் வித்தை சிலம்பு வித்தை என்னென்ன வித்தைகள் இருக்குதோ அத்தனையும் படித்திருக்கிறார். அப்படியெல்லாம் அந்த காலம் படித்திருக்கிறார்கள் இல்லையா. அப்ப அதை போலவே இந்த நல்ல தம்பிக்கு உரிச்சி நன்னூல் சூடாமணி நிகுந்து விவேக சிந்தாமணி இப்பேர்வட்ட பாடங்களை எல்லாமே படித்து வருகிறார்கள். அப்படியாகவே படித்து வரக்கூடிய நாளையிலே அந்த நல்ல தம்பியானவருக்கு 20 21 வயதாகிவிட்டது. அவருக்கு திருமணம் முடிக்க வேணும் என்று ராமலிங்க ராஜாவும் இந்திராணி அம்மையுமான் என் அம்மா மகன் நல்ல தம்பி ஒரு கல்யாணம் முடிக்கவே அவனை கண் குளிர பார்க்கவே அவனுக்கு மாலை மனம் முடிக்கவே மனம் குளிர பார்க்கவே நாம திருமணங்கள் முடிக்க வேணும் திருமணங்கள் முடிக்க வேணும் மகனை திருப்பூட்டி பார்க்க வேணும். என்று இந்திராணி அம்மையுமா அந்த ராமலிங்க ராஜா அப்பா என் மகனே நல்ல தம்பி உன் தங்கையாகப்பட்டவளோ சிறு பிள்ளையாக இருக்கிறாள். ஆனால் அவளுக்கு முன்பாகவே நீ வளர்ந்து இன்னைக்கு வாலிபமாகி விட்டாயப்பா. காலகாலத்திலே உனக்கு ஒரு கல்யாணத்தை முடித்து எங்கள் கண்குளிர பார்க்க வேண்டும் என்று 21 வயதுக்குள்ளாக தன்னுடைய மகனாகப்பட்ட நல்ல தம்பிக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்று தன்னுடைய மகனுக்கு பெண் பார்க்க வேணும் என்று எல்லா ஊர்களிலேயுமே அலைந்து திரிந்து
அவருக்கு ஏற்ற ஒரு மணவாட்டியை பார்க்க வேணும் என்று கோமகளாகப்பட்ட கோமதி அவதான் மூலி அலங்காரி. பேரே ரொம்ப நல்லா இருக்கு பாத்தியா? சேட்டை பண்ணா சொல்லு. சேட்டை பண்ணா மூலி அலங்காரியா வாராளே. ஏன்னா அவ அவ்வளவு கொடுமைக்காரியாம். அப்பேற்பட்ட மூலி அலங்காரியை கொண்டு வந்த நல்ல தம்பிக்கு திருமணங்களை முடித்து வைத்தார்கள். இவர்களுக்கு திருமணம் முடிக்க தாயார் மாண்டு மடிந்து விட்டார். தகப்பனாகப்பட்டவருக்கு ரொம்ப மனக்கவலை. நம்ம மகனுக்கு ஒரு கல்யாணம் முடிச்சிட்டோம், நம்ம பொட்ட பிள்ளையெல்லாம் இப்படி சும்மா இருக்கு வீட்டுல, நம்ம பிள்ளைய பார்க்கணும்னா யார் இருப்பா அப்படின்னு கவலைப்பட்டு அவரும் தன்னுடைய உயிரை மாய்த்து விட்டார். அதற்கு பின்னாலே அண்ணனாகப்பட்ட நல்ல தம்பி ஒரு தாய்க்கு தாயாக தகப்பனுக்கு தகப்பனாகவே இருந்து தங்கையாகப்பட்ட நல்லதங்காளுக்கு சீக்கிரத்திலே ஒரு திருமணங்களை முடிக்க வேணும் என்று நல்லதங்காள் சின்னஞ்சிறிய வயதாக இருக்கும் போதே அவளுக்கு கல்யாணத்திற்கு அண்ணனாகப்பட்டவர் ஏற்பாடுகளை செய்து விட்டார். அப்படி திருமணம் முடிக்க வேணும் என்று நல்லதங்காளுக்கு யாரை மனம் முடித்தார் தெரியுமா? அந்த நல்லதங்கா பெண்கொடிக்கு கல்யாணம் முடிக்கவே கண்குளிர பார்க்கவே மாப்பிள்ளையும் பாப்பா நாட்டிலையும் நல்ல நாள் நாவலர்கள் புகழும் நாள் மானாமதுரையில யாரெல்லாம் ஆண்டுவார் காசி மகாராஜ மன்னே காசி மகாராஜ மன்னே கட்டுடனே ஆண்டுவார் அவர் கட்டுடனே ஆண்டுவார். அந்த காசி மகாராஜ மன் கட்டுடனே ஆண்டுவான். ஆண்டு வரும் நாளை இந்த நல்லதங்காளுக்கு மாப்பிள்ளை பார்க்க வேண்டும் என்று எல்லா தேசங்களிலும் பார்த்து கடைசியாகவே அரசனாகப்பட்ட மானாமதுரை ஆண்டு வருகிறார் மகாராஜா. அவர் பேருதான் காசி மகாராஜன். காசி மகாராஜன் என்று சொல்லக்கூடிய மன்னனை கொண்டு வந்து நல்லதங்காளுக்கும் அவருக்கும் நாள் பார்த்து தினம் குறித்த நல்ல நாளை எதிர்பார்த்து இருவேர்களுக்குமே சிறப்பாக திருமணத்தை முடித்தார்கள். திருமணங்கள் முடித்த நாள் முதலாக, அதாவது தங்கை தன்னோடு கூட இருக்கிறவரைக்கு நல்ல தம்பிக்கு ஒண்ணுமே தெரியல. திருமணமாகி தன்னுடைய தங்கையை அனுப்பி வைக்கும் போது மனசுல ரொம்ப மனக்கவலைப்பட்டாரா. நம்ம தங்கச்சி நம்ம எவ்வளவு செல்வமா எவ்வளவு செல்லமா வைத்திருந்தோம், இன்னைக்கு இன்னும் ஒருவருக்கல்லவா நம்ம கட்டி கொடுக்க போறோம் அப்படின்னு கவலைப்பட்டு அந்த நல்லதங்காளுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனை சீதனங்களையும் தன்னுடைய தங்கைக்காகவே அனுப்பி வைத்தாரா. அது எப்பேற்பட்ட சீதனங்கள் தெரியுமா? உட்கார்ந்து மோர்க்கடையே முக்காலையும் பொன்னா அமர்ந்து மோர்க்கடை அனகையிரும் பொன்னா. அதாவது அந்த நல்லதங்காள் தன்னுடைய கணவன் வீட்டுக்கு திருமணமாகி போகும்போது காடு நிறைந்திருக்க கருப்பாடு ரொம்ப உண்டு, வேலி நிறைந்திருக்க வெள்ளாடு ரொம்ப உண்டு, பட்டி நிறைந்திருக்க பசுவ மாடு ரொம்ப உண்டு. அந்த பசுவ மாட்டுக்கெல்லாம் பால் கறந்து பிடிப்பதற்கு பிடித்து பால் கறக்க பிடிகையிரும் பொண்ணு ஆலை, அனைத்து பால் கறக்க அணைகையிரும் பொண்ணு ஆலை. கொண்டு வந்த பாலை கடைந்து மோராகவும் தயிராகவும் நெய்யாகவும் எடுப்பதற்கு உட்கார்ந்து மோர் கடைவதற்கு முக்காலி பொன்னாலையா, இருந்தும் ஒரு கடையை இருப்பு சேரு தங்கத்தாலே, மரக்கா பொன்னால, நாளி தங்கத்தால, இப்படியெல்லாம் அந்த காலத்துல தன் தங்கைக்காகவே அனுப்பி வைத்தாரா. இப்ப தங்கை 7000 ரூபாய்க்கு மேல போச்சு. இது 350 ரூபா தானே. அதை நேத்து முக்கிட்டு வந்ததுனால கலர் தெரியல. அதனாலே உட்கார்ந்து மோர் கடைவதற்கு முக்காலையும் பொன்னாலே இப்ப ஏற்பட்ட பல சீதனங்களோடு ஆனையிலே 1 கோடி, குதிரையிலே 1 கோடி, ஒட்டகத்திலே 1 கோடி.
கோடின்னா கட்டுக்கட்டா பணம் இல்ல. கோடின உடனே நீ நினைக்காத தாத்தா. கோடினா என்ன தெரியுமா? மரவையினால் செய்யப்பட்ட புது பொம்மை. கோடிங்கிறதுக்கு பொருள் வந்து புதுசு என்று அர்த்தம். அதனால ஆனையினால, குதிரையினால, ஒட்டகத்தை மாதிரி புது புது பொம்மை மரவையினால் செய்யப்பட்ட உயிர் இல்லாத மர பொம்மையா. புதுசுக்கு பேரு கோடி. அப்போ அவளுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு விளையாடுவதற்கு விளையாட்டு பொருளா கொடுத்து விட்டாராம். அப்ப எவ்வளவு பாசம் இருக்கும் அண்ணனுக்கு. அப்ப அனுப்பி வைக்கும் போது இந்த நல்லதங்கால் அண்ணனை விட்டு பிரிகிறோம் என்று அவன் முட்டி எழுவாளா, முட்டி எழுவாளா, மூக்கத்து அருந்து விழ அடித்து அழுவாளா, அடித்து அழுவாள் அவன் ஆபரணம் அருந்து விழ. அர்ச்சுனாபுரத்தை விட்டு மானாமதுரைக்கு சென்ற என் நல்லதங்காள் செல்வ செழிப்போடு அண்ணனால் அனுப்பி வைக்கப்பட்டு மானாமதுரையிலே காசி மகாராஜனோடு கட்டுக்கோப்போடு இரு பேர்களுமே வாழ்ந்து வருகிறார்கள். ஒரு நகமும் சதையும் போல் வீணையும் நாதம் போல அலையும் கடலும் போல இரு பேர்களுமே ரொம்ப ஆனந்தமாகவே வாழ்ந்து வருகிறார்கள். அப்போ இந்த காசி மகாராஜனுக்கு நாட்டு மக்கள்னு சொன்ன அவருக்கு ரொம்ப பிரியம். ஆமா, மக்கள் பற்று கொண்டு இந்த காசி மகாராஜன் தன்னுடைய நாட்டை ஆண்டு வரும் போது காலப்போக்கிலே இந்த மானாமதுரையிலே கால கொடுமையாக கடவுளார் சோதனையாக அந்த மானாமதுரையிலே மழை இல்லாமல் போகிறது. மழை இல்லாம போனா நாடு தாங்குமா ஐயா? அப்போ நாட்டுக்குள்ளே எங்கு பார்த்தாலும் ஒரே பஞ்சம். அது எப்பேற்பட்ட பஞ்சம் தெரியுமா? அது நாளை உருண்ட பஞ்சம், நாயகனை தோற்ற பஞ்சம், அது ஆளாக்கி உருண்ட பஞ்சம், அசுரனையும் தோற்ற பஞ்சம், மரக்க உருண்ட பஞ்சம், மன்னவேனை தோற்ற பஞ்சம், அவர் தாலி வீச்சும் பிலி வீச்சு தலையளவு பஞ்சம் ஐயா, பிள்ளையை விலை கொடுத்து தவிடு வாங்கி உண்ட பஞ்சம், பருவமழை பொழியலிய அங்கே பட்டி தொட்டி செழிக்கலிய, அங்கே காலமழை பொழியலைய, அங்கே காடு கர விளையலைய, பஞ்சமான பஞ்சமையா, பஞ்சமான பஞ்சமையா, பெரிய பாரவிளை பஞ்சமாச்சு. மானாமதுரையிலே 12 வருடமாகவே பஞ்சம் வந்த காரணத்தாலே
நாட்டுக்குள் இருக்கக்கூடிய மக்களுடைய நலனை பார்க்கணும் இல்லையா? மக்களுடைய செயல்களை எல்லாம் கடமைகளை எல்லாம் செய்து முடிப்பது மன்னனுடைய வேலை. மக்களுக்கு குறைவு இருக்கா நிறைவு இருக்கா அப்படின்னு பார்ப்பது மன்னனுக்கு வேலை அல்லவா? அப்போ அதை போலத்தான் இந்த நாட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய நிறை குறைகளை எல்லாம் தீர்த்து வைப்பது மன்னனுடைய கடமை. அப்ப இந்த மக்களுக்காகவே கடமையாற்ற வேணும் என்று நினைத்த இந்த காசி மகாராஜன் மந்திரியாகப்பட்டவன் வந்தார். ஐயா காசி மகாராஜா, நாட்டுக்குள்ளே பஞ்சம் வந்ததுனால மக்கள் எல்லாம் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருக்கிறாங்க, குடிப்பதற்கு பச்சை தண்ணி கூட இல்லாம இருக்கிறாங்க, நாங்கள் என்னதான் செய்வது அப்படின்னாங்க. அப்போ தானிய கடங்க போய் பாருங்கன்னாங்களாம். தானிய கடங்கை பார்த்தா அங்கேயும் திருந்து விட்டது. கஜானா காலியா போச்சு, பொக்கிஷங்கள் காலியா போச்சு, பொன் பொருள் காலியா போச்சு. தானிய கடங்கே காலியா போச்சுன்னா அப்புறம் அதுக்கு மேல என்ன இருக்கும்? அப்ப இந்த மந்திரியாகப்பட்டவன் மக்களுடைய பசியை நாமல் ஆற்றுவது எப்படின்னு கேட்க, அப்ப காசி மகாராஜன் சொன்னாரா, என்னுடைய மனைவி இருக்கிறாளே, என் அருமை மனைவி நல்லதங்காள், அவள் கொண்டு வந்திருக்கக்கூடிய சீதனங்களும் அவள் கழுத்தில் இருக்கக்கூடிய ஆபரணங்களும் இருக்கு, அதை கொண்டு போங்கன்னாரா. அப்போ இந்த நல்லதங்காள் சிறிதும் வேண்டாம் இல்லைன்னு ஒரு வார்த்தை கூட மறுக்காம மன்னனுடைய கடமையை ஆற்ற வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய கழுத்தில் இருந்த அத்தனை ஆபரணங்களையும் கலத்தி கொடுத்தாளாம். கழுத்துல போட்டிருக்கா பாருங்க, கழுத்துல போட்டிருக்கக்கூடிய தாலியை தவிர வேற எதுவுமே கிடையாதாம். அதுவும் கடைசி நேரத்திலே மக்களுக்கு வேணும்னு மஞ்ச கயிறை கட்டி கொண்டு அதையும் அந்த அம்மா கலத்தி கொடுத்தாளாம். அப்படியாகவே தன்னுடைய சீதனங்களை எல்லாம் கலத்தி கொடுத்த போது நாட்டு மக்களுடைய பஞ்சங்கள் தீராமல் மறுபடியும் மந்திரி அரண்மனைக்கு வந்தார். அண்ணா, நாங்கள் எல்லா வச்சையும் வச்சு பார்த்தோம், மக்களுக்கு பசியாற்ற முடியவில்லை, இன்னும் பசியாக இருக்கிறார்கள். அப்போ மன்னன் சொன்னாரா, சரியப்பா, நான் அணிந்திருக்கக்கூடிய இந்த அரசு ஆடை ஆபரணம் இருக்கு பாருங்க, அதையெல்லாம் நீங்க கொண்டு போங்க அப்படின்னு அரண்மனைக்குள் வந்து விட்டு எதுவும் இல்லாத சன்னியாசி போலவே வந்து நின்றார். அத்தனையும் தாம்பூலத்திலே வைத்து அனுப்பி வைத்தார். அப்பவும் மக்கள் பசியாற்ற முடியவில்லை. மறுபடியும் மந்திரி அரண்மனைக்கு வந்தார். அண்ணா, மக்கள் எல்லாம் நாடு விட்டு நாடு போவதற்கு கூட ரெடியா இருக்கிறாங்க, அத்தனை பேரும் தயாராக இருக்கிறார்களே, நாங்கள் என்ன செய்வது அப்படின்ன உடனே, சரியப்பா, அரசனாக இருந்து கொண்டு மக்களுடைய நிறைகுறைகளை பசியாற்றுவது என் கடமை அல்லவா, அதனால நான் என் அரண்மனையிலே மிச்சம் மீதியாக இருக்கக்கூடியது ஒன்றே ஒன்றுதான். என்னவா இருக்கும்? எல்லாமே வச்சது போக அரச மன்னனுடைய மணி மகுடம் மட்டும், அந்த கிரீடம் மட்டும் இருக்கு. மணி மகுட கிரீடம் மட்டும் மிச்சம் இருக்கு. அதையும் நம்ம இழந்து விட்டா மன்னனுங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரமும் நம்ம கிட்ட இல்லையே. அப்ப இந்த மணிமகுடம் மட்டும்தான்ப்பா என்கிட்ட மிச்சம் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லையே, அதையும் கொண்டு போங்கன்னு சொல்லி அரண்மனைக்குள் சென்றார். மணிமகுடத்தை மட்டும் தாம்பூலத்தில வைத்து அதையும் கொண்டு போய் கொடுத்தாராம். அப்போ அந்த மன்னனுடைய கடமையை உணர்ச்சி எவ்வளவு இருக்கு பாருங்களேன். ஒரு மனிதன் வந்து தன்னுடைய கடமையை கண்டிப்பாக செய்தாக வேண்டுமா. அப்ப இந்த மன்னன் தன் மணிமகுடத்தையும் இறக்கி கொடுக்க மக்களுடைய பசியை ஆட்சிய அந்த காசி மகாராஜ மன்னன் நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களை அடுத்த நாட்டுக்கு கடத்துவதற்காக ஏற்பாடுகளையும் செய்து முடித்தார்கள். அப்படியா இருக்கும் போது அப்படியா இருக்கும் போது மானமதுரையில மன்னனோட அரண்மனையில் என்ன என்ன நடக்குதா நடக்கும். ஒரு நாள் தினமதியில தன்னுடைய மனவாட்டி நல்லதங்கால் பெண் கொடியா
பெற்றெடுத்த பிள்ளைகளின் பசியாற்ற முடியவில்லை. நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அத்தனை செல்வங்களையும் அள்ளி கொடுத்து விட்டீர்களே, அப்படி அள்ளி கொடுத்த மன்னா நாமல் வயச்சிலென்று பிறந்த மக்களை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நல்லதங்காலுக்கு 10 வருடத்திற்குள்ளாக 7 பிள்ளைகள், 1 2 கிடையாது, 7 பிள்ளைகளிலேயும் 4 ஆண் குழந்தை 3 பெண் குழந்தை. இப்படி 7 பிள்ளைகளை பெற்றெடுத்த நல்லதங்கால் தன்னுடைய மக்களுடைய பசியாற்ற முடியாமல் ஒரு வார காலமா பிள்ளைகளை எவ்வளவோ தாக்காட்டி பார்த்தா. பிள்ளைகளால பசி பொறுக்க முடியல. பிள்ளைகள் வாடி கதறி தன் உயிரை மாய்க்கக்கூடிய அளவுக்கு, அம்மா பசிக்கு, வயரோ பசிக்கு, என் உயிரோ போகும் போல் தெரிகிறதே அம்மா, எனக்கு வயரோ பசிக்குது, வானாலும் போகுதே அம்மா என்று அவைய குரல் போட்டு அழுது புலம்பினார்கள். ஒரு வாரம் 8 நாள் 7 நாள் ஆச்சு. பிள்ளைகள் எப்படி இருந்தார்களோ அதற்கு மாறாக மாறிவிட்டார்கள். தேனும் தினையும் பாலும் பழமும் நெய்யும் சோறும் அருந்திய உடம்பல்லவா, வறுமையிலே வாடுவதற்கு தாங்குமா? சின்னம் சிறிய பிள்ளைகள், பச்சிலம் குழந்தை, அந்த பிஞ்சு விரல் தாங்குமா? பிஞ்சு வாய் பொறுக்குமா? அம்மாவிடத்திலே அழுது புலம்ப அப்பந்தான் பார்த்தால் இந்த நல்லதங்கா, என் மன்னாதி மன்னா மகுடமுடி ராஜ மன்னவா, என் பிள்ளைகள் இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தா வறுமையினால் என் பிள்ளைகள் வாடி செத்து போவார் போல் தெரியுது. நானும் பொறுத்திருந்து பார்த்தேன். ஒரு வாரம் பிள்ளைகள் பொறுத்தார்கள். இதுமா நான் இப்படியே விட்டா என் பிள்ளைகள் செத்து போயிருமன்னா, அதனால நான் ஒரு யோசனை சொல்லுகிறேன் கேளுங்க. என்னுடைய அண்ணனாகப்பட்டவர் அர்ச்சுனாபுரத்தில் அண்ணனுக்கு வேணுமுங்க செல்வாக்கு இருக்கு. அங்க போய் என் பிள்ளைகளுடைய பசியாச்சு விட்டு நான் திரும்பி வருகிறேன்னா காசி மகாராஜனுக்கு பிடிக்கவில்லை. அடியே நல்லதங்கா, வாழ்ந்துகட்டு போனோமையானால் நம்மளை வகையிலும் சேர்க்க மாட்டார்கள், கெட்டிலிருந்து போனோமையானால் நம்மளை கிளையிலும் சேர்க்க மாட்டார்கள் அடி. அதனால நீ கவலைப்பட வேண்டாம், என்னோடு காத்திருக்க வேண்டும் அம்மா. என்னோடு இருந்தையானா இன்னும் கொஞ்ச காலத்தில நம்ம பஞ்சம் அது தீர்ந்து போகும். சாணியது தட்டினாலும் சந்தோஷமா வாழ்ந்திருப்போம். வேலைக்கு விறகுடித்து நம்ம உயிரையும் காத்திடுவோம். நம்ம உயிரையும் காத்திருப்போம். சாணி தட்டியாகிலும் தன் உயிரை காப்பாத்திருப்போம் அடி. வேலைக்கு விறகுடித்தாவது நம்ம உயிரை காப்பாற்றலாமடி. என்னோடு இரு. கணவன் இல்லாம பிள்ளைகளை அழைத்து கொண்டு அன்னை வீட்டுக்கு போனா பார்ப்போர் மதிப்பார்களா அப்படின்னு காசி மகாராஜன் எவ்வளவோ போக வேண்டாம்னு தடுத்து பார்த்தார். நல்லதங்காலுக்கு பிள்ளையை பார்க்க அவன் மனம் சம்மதிக்கலை. நான் பசியோடு இருப்பேனே தவிர, நான் மாண்டு மடிவேனே தவிர என் பிள்ளை பசி ஆறுவதை நான் பார்த்து விட்டு நான் சும்மா இருக்க கூடுமா? அதனால சந்தனம் தொட்ட கையால் நான் சாணி தொடலாகுமோ மன்னா, குங்குமம் தொட்ட கையால் நான் கூடை தொடலாகுமோ மன்னா, என் அண்ணன் வீட்டுக்கு புறப்பட்டால் நல்லதங்கா. காசி மகாராஜன் சொன்னார், அம்மா நல்லதங்கா, பிள்ளைகளை அழைத்து கொண்டு போறதே போகிற, என் பிள்ளைகளுக்கு எந்த விதமாகப்பட்ட சேதமும் வரக்கூடாது, உன் பொறுப்பு, உன் பாதுகாப்பு அப்படின்னு அனுப்பி வைக்க. நல்லதங்காளுக்கு இருந்த பஞ்சத்தில் அவ அரண்மனையில் வளர்ந்தவா, குதிரையில் போகலாம், ஆணையில் போகலாம், ரதத்தில் போகலாம், ஆனால் எதுவுமே நாட்டில் இல்லையே, என்ன செய்வது? அப்போ பிள்ளைகள் 7 பேரையும் தன்னோடு கையில் பிடித்து கொண்டு, ஒரு பிள்ளை இந்த இடுப்புல, ஒரு பிள்ளை இடது இடுப்புலையும் வடது இடுப்புலையுமா வைத்து கொண்டு 7 பிள்ளைகளையும் தன்னோடு வரிசையாகவே கையை கோர்த்து நடையாக நடந்து கொண்டு அர்ச்சனாபுரத்துக்கு நடந்து வந்தாளாம். ஆமா, இப்போ இருக்கிற மாதிரி வசதி இல்லை பாருங்க. அப்போ நடையாக நடந்து வர வேணும் என்று மானாமதுரையில இருந்து கொண்டு அவ காட்டு வழி பாதையாக ஓட்டமும் பெரு நடையா ஓடிக்கொண்டு வாரான். வருகிற வேளையில
அர்ச்சுனாபுரத்துக்குத்தான் அவ அர்ச்சுனாபுரத்துக்குத்தான் மங்கை அவசரமா வாரா அவ அவசரமா வாராளே அவ அர்ச்சுனாபுரத்துக்குத்தான் அவசரமா வாரவோ மானாமதுரையில இருந்து நாடு நகரமிட்டால் 6 சுனைகளித்தால் அடர்ந்தவனம் சோலை கண்டார். வரக்கூடிய வழியில 6 வத்தி போச்சு, ஊத்து வத்தி போச்சு, நீர் சுனை கூட கிடையாது. அப்போ ஒத்தையடி பாதையாக காட்டுவழி பாதையாக அர்ச்சுனாபுரத்துக்கு வரும்போது கடைசியாகவே அர்ச்சுனாபுரம் காட்டுக்குள்ளே வந்து சேர்ந்தா இந்த நல்லதங்கா. அப்ப அர்ச்சுனாபுரம் காட்டுக்குள்ளே பிள்ளைகளை எல்லாம் அழைத்து கொண்டு வந்து நிற்க அவ உச்சியில இருந்து உள்ளாங்கால் பாதை வரைக்கும் அவ உடுத்திய ஆடையை தவிர வேறு எதுவுமே கிடையாது. கழுத்துல அணிந்திருக்கிறான் ஒரே ஒரு மஞ்சள் தாலி. அதை தவிர எந்த விதமாகப்பட்ட ஆபரணமும் இல்லாமல் ஏழை குடும்பத்திலே பிறந்தவளை போல எதுவும் இல்லாத நபரை போல பிள்ளைகளும் பஞ்சத்தில் வாடி அந்த பிள்ளைய முகத்தை பார்த்தா அந்த உடம்புல உள்ள பிள்ளைகளுடைய எலும்புகளை எல்லாம் எண்ணி பார்க்கலாமா. ஆமா, பிள்ளை சட்டை இல்லாம இருந்தா உடம்புல உள்ள எலும்புகளை எண்ணி பார்க்கலாமா, அப்படி இருக்கு பிள்ளைங்க. அப்ப இப்பேற்பட்ட ரூபமாக பிள்ளைகள் எல்லாம் காட்டு வழியாக வரும்போது அர்ச்சுனாபுரத்தை சேர்ந்த அண்ணனாகப்பட்ட நல்ல தம்பி தன்னுடைய படைகளை எல்லாம் அழைத்து கொண்டு அர்ச்சுனாபுரம் காட்டுக்குள்ளே அதே சமயத்திலே வேட்டைக்காக வேட்டையாட வந்திருக்கிறார். அப்ப வேட்டைக்காகவே வேட்டையாட வந்திருக்க வரக்கூடிய வேளையிலே தங்கையாகப்பட்ட நல்லதங்காலை கண்டு கொண்டார். கண்ட உடனே அவங்க யாராக இருக்குமோ அவர்களை பாருங்களப்பா, ஒரு பெண்ணாகப்பட்டவள் பிள்ளைகூட தனியாக நின்று கொண்டிருக்கிறாள் என்று பக்கத்திலே சென்று பார்த்தாராம். பக்கத்திலே சென்று பார்த்தா தன் உடன் பிறந்த சகோதரி தான் செல்லமாக பிள்ளைக்கு பிள்ளையாக வளர்த்து பெற்றெடுத்த நம்ம தங்கை நல்லதங்கால் அல்லவா என்று மனம் உடைந்து கண்ணீர் 2 முட்டி கண் கலங்கி நிற்கிறார். கண் கலங்கி நின்ற போது அந்த நல்ல தம்பி நல்லதங்காலை ஆவி சேர்த்து அணைத்தார். ஏ என்னுடைய தங்கையேரே, என்னுடைய தங்கையேரே, ஏ செல்ல மகா நல்ல தங்கா, அண்ணனோட வார்த்தைக்கு உன்னை பெற்ற அருமை என்ன, பேரு விட்ட நேர்த்தி என்ன, உன்னை வளர்த்த அருமை என்ன, வைத்திருந்த நேர்த்தி என்ன, அந்த மானா மதுரையில குதிரை அரிதாச்சோ நீ குடியிருந்த சீமையில ரதம் பழுதாகி விட்டதோ தாயே, குதிரை அதிராச்சோ நீ குடியிருந்த சீமையிலே ரதம் தான் பழுதாகி விட்டதோ, நீ நடந்து வந்த காரணம் என்ன, நான் வளர்த்த கிளியே நாராம். அப்போ நல்லதங்காலுக்கு அண்ணனை பார்த்து ஆவி சேர்த்து அழைத்து பேசுவதற்கு வார்த்தையே வரல. அந்த அம்மா ஏங்கி 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 மூச்சு நிமிர அழுது புலம்பினா. அப்ப அழுது புலம்பிய உடனே அப்பந்தான் நல்ல தம்பி சொன்னாரா, ஏனம்மா உனக்கு இக்கதி, உன்னை நான் எப்படி வைத்திருந்தேன், எப்படி வளர்த்திருந்தேன். அப்போ நல்லதங்கால் மானாமதுரையிலே நடந்த விவரத்தை எல்லாம் அண்ணனுக்கு எடுத்துரைத்தார். நாட்டு மக்கள் பசியாச்சு, எங்களுக்கு நான் வெச்ச பிள்ளைக்கு பசியாச்ச முடியாத பாதகத்தியாகிவிட்டேன் அண்ணா. அதனால என் பிள்ளைகளை பாரு, செத்துவிடும் போல் தெரியுது. நான் பசியாரவில்லை என்றாலும் பரவாயில்லை, நான் பெற்றெடுத்த திருமக்களுக்கு பசியாச்ச வேணும் அண்ணா, உன்னைத்தான் நான் ஆடி வந்திருக்கிறேன். அப்ப நல்ல தம்பி சிறிதும் கலங்கம் இல்லாம அர்ச்சுனாபுரத்திலே நம்ம நாட்டுக்கு போனேன்னு சொன்னா, அதாவது நல்லதங்காலை காசி மகாராஜனுக்கு என்னைக்கு திருமணம் செய்து கொடுத்தாரோ அத்தனை வருடத்திலேயும் ஒரு முறை கூட அவளை பார்க்க போனது கிடையாதாம். அவர் பார்க்க போக முடியாமல் இருந்ததுக்கு காரணம் என்னவா இருக்கும், அவர் கல்யாணம் முடித்திருக்கிறாரே மூலி அலங்காரி, அவ போக விட்டதே கிடையாதாம். அப்போ அப்பேற்பட்ட கொடுமை நிறைந்த மூலி அலங்காரியை தெரிவித்து, உங்க அண்ணி நீ எப்போ வருவேன்னு காத்திருக்கிறா, நீ அரண்மனைக்கு போ, நீ அரண்மனைக்கு போனையானா
அர்ச்சுனாபுரமதியிலே அர்ச்சுனாபுரமதி அரண்மனைக்கு போனையா வடக்கு திருவாசலிலே ஆனை எது கட்டிருக்கும் ஆனைக்கு பக்கத்தில் குதிரை எது கட்டிருக்கும் குதிரைக்கு பக்கத்தில் பால் பசுவும் கட்டிருக்கும் பாலும் கறந்திடலாம் பாலும் கறந்திடலாம் பசியாச்சி போயிடலாம் அம்மா பாலும் கறந்திடலாம் பசியாறி போயிடலாம் அரண்மனைக்கு உள்ளேயல் நீ அரண்மனைக்கு போனையானா வடக்கு வாசலில் ஆணை கட்டியிருக்கும் ஆணைக்கு பக்கத்திலே குதிரை கட்டியிருக்கும் குதிரைக்கு பக்கத்திலே பால் பசுமாடு கட்டி இருக்கும் அம்மா பாலும் கறக்கலாம் பிள்ளைகள் பசியாற்றலாம் போனார் நீ அரண்மனைக்கு உள்ள போனேனா அங்கே வடக்கு நல்ல மூலையிலே வடக்கு நல்ல மூலையிலே மாங்காய் குமிந்திருக்கும் தெற்கு நல்ல மூலையில் தேங்காய் குமிந்திருக்கும் மாங்காயும் தின்னிடலாம் மாங்காயும் தின்னிட நீங்க மாம்பழமும் சாப்பிடலாம் நீங்க மாங்காயும் தின்னிடலாம் தின்னிட மாம்பழமும் சாப்பிடலாம் நீங்கள் மாமன் வீடு வாரும் என்று மக்களை அழைத்து கொண்டு அர்ச்சுனாபுர அரண்மனைக்கு அரண்மனை ஐயா அரண்மனைக்கு வாராளை நல்லதங்கான் வாராளை நல்லதங்கான் அவ அர்ச்சுனாபுரத்துக்கு தான் அரண்மனைக்கு வாரான் அண்ணன் சொல்லிய அடுத்த வார்த்தை கூட முடியல பிள்ளைகளை அழைத்து கொண்டு வாங்க மக்கா நான் பத்தை செல்ல திருமக்கா மாமன் வீடு போயிடலாம் நாமல் மாம்பழமும் சாப்பிடலாம் மாங்காய் இருக்கும் தேங்காய் இருக்கும் பசுவும் மாடு இருக்கும் நாம பசியாறி வரலாம் வாங்க நம்ம மாமா வீட்டுல நமக்கு வேணுமுங்க சாப்பாடு இருக்குன்னு பிள்ளைகளை ரொம்ப ஆசையா அழைத்து கொண்டு போறா பிள்ளைகளுக்கெல்லாம் மனசில் ரொம்ப சந்தோஷம் நமக்கு மாங்காய் இருக்குமா நமக்கு தேங்காய் இருக்குமா அப்படின்னு அந்த பிள்ளைகளுடைய ஆசையை பார்த்தா வாயால சொல்ல முடியாதான் பிள்ளைகளெல்லாம் அப்படி ஓடிக்கொண்டு அம்மாவுக்கு பின்னால அர்ச்சனாபுரம் அரண்மனைக்கு வந்தார்கள் அப்ப அரண்மனைக்கு வந்து பார்க்க ஆணையும் கட்டி இருக்கு குதிரையும் கட்டி இருக்கு அதற்கு அடுத்தாலே பசுவும் கட்டி இருக்கு அப்ப இதுதான் அண்ணனுடைய அரண்மனை அப்படின்னு அப்பந்தான் நல்லதங்காலுக்கே தெரிந்ததா ஏன்னா அத்தனை வருடமா அவ அரண்மனைக்கே போக முடியல போகவும் இல்லை அப்போ அவ அரண்மனைக்கு வரும்போது இந்த வேட்டைக்கு வந்திருந்தார் பாருங்க காசி மகாராஜன் அவரோடு வந்திருப்பது மூலி அலங்காருடைய தம்பி அவரும் வேட்டைக்கு வந்திருக்கு இவன் வீட்டுக்கு வந்துருவான்னு சொல்லி இவளுக்கு முன்னால போய் இவளுக்கு அறிக்கையை கொடுத்தார் இவ தெரு கோடியில வந்து அவ வீட்டு மாடியில நிக்கா இவ தெரு கோடியில பசியோடு பிள்ளைகளை பத்தி கொண்டு வரும்போது அவளுடைய அரண்மனை மாடியிலே நின்று கொண்டு அந்த பாதகத்தை சண்டால்